எடுத்தவர்கள் ஒருவர் எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. மோசே பணிவிடைக்காரனாய் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். இது எபிரேயராக்கியோன் நமக்கு சொல்லுகிற ஒரு சாட்சி. கடவுள் என்ன சொல்லுகிறார்? என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Number 12:7. இது ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். அப்ப எப்படிப்பட்டவன் அல்ல? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி கள்ளம் கபடம் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் உள்ளவன் அல்ல. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை, வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு அனுபவம் உள்ளவனாக இந்த மோசே இருந்திருக்கிறான். இதனுடைய ஒரு சில தொகுப்புகளை நான் போன வாரத்துல நான் உங்களுக்கு முகவரியாக நான் பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மோசே யார் என்று 2 இடத்துல 2 விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, எபிரேயராக்கியோன் இப்படி சொல்லுகிறார், பணிவிடைக்காரன். தேவன் சொல்லுகிறார், என் தாசன். பணிவிடைக்காரன், பணிவிடை செய்கிற இடத்தில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அதாவது அவன் வேலைக்காரன். பணிவிடைக்காரன் என்றால் வேலைக்காரன். வேலைக்காரன் தான் பணியமர்த்தப்பட்ட வேலை ஸ்தலத்திலே வேலையிலே அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு வேணும். இன்னைக்கு மனுஷன்கிட்ட குறைஞ்சுக்கிட்டு வர்றதும் உண்மைதான். இந்த செல்போன் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க. அவன் நின்றுகிட்டு இருக்கிறது வீட்டுல, ஆனா போன் வந்தா சொல்லுவான், அந்த கம்பெனிக்கு பக்கத்துல வந்துட்டேனே. ஏன்னா செல்போன்ல பேசுறது அங்க இருக்கிறவன் பார்க்கவா போறான்? எதிர்த்தரப்புல இருக்கிறவன் பார்க்க போறதில்லைங்கிறதுனால செல்போன்ல இருக்கிறவன் பச்சையா போய் சொல்றான். ஆனா இதுவே லேண்ட்லைன்ல இருக்கிறவன் போய் சொல்ல முடியாது. ஏன்னா போன் பண்றவனுக்கு தெரியும், இது கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ளதான் இந்த லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, அதனால இதை அட்டன் பண்றான்னா அவன் வீட்டுலதான் இருக்கான்னு போன் பண்றவனுக்கு தெரியும். ஆனா செல்போன் அப்படி இல்லை, மொபைல் போனுங்கிறதுனால இதை தூக்கிட்டு எங்க வேணாலும் போலாம். அதனால அவன் எங்க நின்று பேசுறான்னு கூப்பிட்டவனுக்கு தெரியாது. இப்போ நல்லா கவனிக்கணும், பணிவிடைக்காரனாய் அவன் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்ப கர்த்தருடைய வீட்டுல வேலை செய்கிறவே எங்கு உண்மையுள்ளவனா இருக்கணும். அதாவது ஊழியக்காரன் தன் ஊழியத்தில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல நீங்க என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உங்க கையில என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்துல நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருந்தாலும் சரி. ஆமா ஆமா, நீங்க மேடையில வந்து பிரசங்கம் பண்ணணும்னா அப்படி வேலை கொடுத்தா அந்த வேலையில உண்மையா இருங்க. இல்ல ஒரு பாய் போடுற வேலைதான் எனக்கு, அதுல உண்மையா இருங்க. அல்லேலூயா. எதுல ஆண்டவர் உங்களை வைத்தாரோ அதுல என்னவா இருங்க? உண்மையா இருங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப பணிவிடையில் உண்மை. உங்களை ஒரு வேலையில ஒரு கம்பெனியில ஆண்டவர் வச்சாரா, அங்க உண்மையா இருங்க. கர்த்தர் அங்க உயர்த்துவார். உங்க கூட இருக்கிற அத்தனை பேரை விட கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை விட தகுதியுள்ள எத்தனையோ பேர் அங்க இருப்பாங்க, நம்மளை விட படிச்சவங்க இருப்பாங்க, திறமை உள்ளவங்க இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க முன்னால கர்த்தர் நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். அனுபவத்துல இருந்து நிறைய சொல்ல முடியும். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் அப்படியே சீக்கிரமா வேதத்துக்குள்ள கடந்து போகிறேன். இப்ப ஒன்று,
பணிவிடைக்காரனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டிமிக்கி கொடுக்கிற வேலை, அடிக்கடி லீவு போட்டுக்கிட்டு சிலர் எல்லாம் பண்ற வேலையை பார்த்தீங்கன்னா, சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதுல தனியா ஒரு வருமானத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய 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 இப்படி நான் நிறைய சொல்ல முடியும். அப்போ பணிவிடையில் உண்மை. சரி, அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் தாசன். இவன் யார்? எனக்கு தாசன். இவனுடைய தாசன் பிள்ளை. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இவன் தாசன். அங்க உண்மை உள்ளவன். எங்க உண்மை உள்ளவன்? எழுதி இருக்கிறது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கர்த்தருடைய வீட்டில் எந்த இடத்திலையும் எந்த நிலையிலையும் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வீட்டில் நான் எங்கும் உண்மை. சரி, நான் 2 வீடு உங்களுக்கு சொல்றேன். நான் எதை சொன்னாலும் அதுல ஒரு 2 இருக்கும். சரியா? 1, கர்த்தருடைய வீடு, அது ஆராதிக்கிற ஆலயம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். அப்ப ஜப வீடு, ஆராதனை ஸ்தலம், அது அவருடைய வீடு. அப்ப ஜப வீட்டுல, ஜபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, சபையில எங்கும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உண்மையிலே உடம்புக்கு முடியலன்னா, எனக்கு உடம்புக்கு முடியல அதனால நான் ஜபத்துக்கு வர முடியலன்னு சொன்னா ஒரு லாஜிக். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, உடம்புக்கு முடியாதவங்க தான் ஜபத்துக்கே வரணும். எனக்கு உடம்புக்கு முடியல பாஸ்டர், நான் அதனால இன்னைக்கு நான் ஜபத்துக்கு வரல. இன்னும் உடம்புக்கு முடியலன்னா தான் நீங்க ஜபத்துக்கே வரணும். ஏன்னா உங்களை ஜபத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கத்தான் பிசாசுக்கு உடம்புக்கு முடியாத பலவீனத்தை போட்டான். அதை நீங்க பகுத்து அறிந்து, நான் போய் ஜபம் பண்ணி இந்த வியாதியில இருந்து விடுதலை பெற்று சாத்தானை வெட்கப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்க உண்மையுள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வீட்டுல ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். ஆராதனை விஷயத்துல, ஆண்டவருடைய காரியத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துல, நீங்க ஆண்டவர் உங்களை வைச்ச இடத்துல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நாட்டின இடத்துல நீங்க உண்மையா இருந்தா கர்த்தர் உங்களை விருது சாட்சி கொடுப்பா, இவன் என் தாசன். இயேசு பார்த்து சொன்னார், இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா. அப்ப யார் மேல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவன் என் தாசன்னு சொல்லிட்டானாலே அவர் மேல ஆண்டவர் என்ன சொல்றார்? பிரியம் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்ம மேல் பிரியம் உள்ளவராய் மாறி விடுகிறார். சரி, 2வது வீடு என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவன் தங்குகிற ஆலயமாகிய இந்த வீட்டில், இந்த உடல், இந்த உள்ளம், இந்த மனம், இந்த ஆன்மா, அது யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டுல எங்கேயும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். யாருக்கு உண்மையா இருக்கணும்? நம்ம சரீரம் நம்முடையது அல்ல. பொதுவா கல்யாண வீட்டுல நாங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவோம், ஒரு மனைவி அவளுக்குரியவர் அல்ல, அவள் கணவனுக்குரியவள். ஒரு கணவன் அவனுக்குரியவன் அல்ல, அவன் மனைவிக்குரியவன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். எப்ப ரட்சிக்கப்பட்டமோ, எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டோமோ, எப்ப ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வந்தோமோ, அப்பவே நீங்களும் நானும் யாராயிட்டோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிட்டோம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டு விட்டீர்கள். எப்போ உங்களுக்கும் மணவாளனாகி இயேசுவுக்கும் நடுவுல ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சோ, இனி நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உங்கள் பேரில் நிச்சயம் செய்திருக்கிற கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உங்களுக்குன்னு இனிமே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நீங்க தான் ஆசைப்பட்டா கூட அது யாருடைய ஆசையா இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, மனைவி ஒரு ஆசைப்படுறானா அது கணவனுடைய ஆசையா இருக்கணும். கணவன் வந்து ஆசைப்படுறா அது மனைவியினுடைய ஆசையா இருக்கணும். இப்படி யோசித்து பாருங்க, குடும்பம் சந்தோஷமா போகும். அதே மாதிரி ஏன் ஆசை என்பது அது கிறிஸ்துவின் ஆசையா இருக்கணும்.
அப்ப கிறிஸ்து எதெல்லாம் ஆசைப்படுறாரோ அதையெல்லாம் நான் ஆசைப்படுவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கும் கிறிஸ்துவுக்கு நடுவில் இருக்கிற உறவு தெரியும். புரியுது? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நாம நம்முடைய சுய இச்சைகளை, சுய ஆசைகளை, சுய மோகங்களை மட்டுமே நிறைவேற்றுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை மறந்து விடுகிறோம். நாம் இனி நமக்குரியவர்கள் அல்ல, நாம் இனி யாருக்குரியவர்கள்? கிறிஸ்துவுக்குரியவர்கள். அதனாலதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள், கிறிஸ்துவே எனக்குள் கிறிஸ்து எனக்குள்ளே, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிழைத்தோம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? செத்துருப்பேங்க. அன்னைக்கு மட்டும் இவர் வரலன்னா அப்பவே செத்து. நாங்க இன்னைக்கு எப்படியோ தப்பி பொழைச்சோம் சொல்றோம் இல்லையா? பிழைத்தோம். மலையாளத்துல பிழைத்தோம்னா அர்த்தம் வேற. மலையாளத்துல ஆமா, இப்ப ஒரு சகோதரி நான் பொழைச்சேன்னு சொன்னா முடிஞ்சு, அவ தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். அது வேற மாதிரி போயிடும். புரியுதா? பிழைச்சோம்னாலே ஆளு தப்பான ரூட்ல போயிட்டான்னு அர்த்தம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை பிழைத்தோம். பிழையிலிருந்து உயிர் பெற்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிழையிலிருந்து உயிர் பெற்றோம், பிழைத்தோம். ஆமென். சரி, அப்போ இனி நான் இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. பவுல் சொல்றார், இனி நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்றால் நீங்க என்ன? நீங்க என்ன? நான் செத்துட்டேன், ஆனா எனக்குள்ள அவர் சாகல, அவர் எனக்குள்ள பிழைத்து. இப்ப அவர் எனக்குள்ள பிழைத்து விட்டபடியினால் இப்ப எனக்குள் வாழ்கிறது யார்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடு யார் சாப்பிடுறா? ஏன்னா நான் சாப்பிடுற சாப்பாட்டுல யார் வாழ்றா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் சாப்பிட்டா யாருக்காக சாப்பிடணும்? அதத்தான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்காக, நான் புசித்தாலும் குடித்தாலும் கிறிஸ்துவுக்காக. அர்த்தம் புரிஞ்சுதா? நான் புசித்தாலும் குடித்தாலும் அது கிறிஸ்துவுக்காக, நான் தண்ணி குடிச்சாலும் அது கிறிஸ்துவுக்காக. ஏன்னா அவர் வாழ்றார், அவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருக்கு வாழ்வதற்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? உணவு எடுத்துக் கொள்ளுகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து நீங்க சாப்பிடுற பிரியாணிலையும் நீங்க சாப்பிடுற பர்கர்லயும் பீஸாவிலையுமா இயேசு வாழ்ந்துகிட்டு இருக்கார்? இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன போஜனம்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன போஜனம்? அவரே வார்த்தையா இருக்கார். அவருக்கு என்ன வார்த்தை? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பானம் பண்ணுகிற பானத்தை நீங்கள் பானம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அர்த்தம், நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு பாடுகள் அனுபவிக்க போறேன், நீங்க பாடு அனுபவிக்க முடியுமா? அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவித்தால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக கஷ்டம் சகித்தால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய உலகத்துல நிந்தைகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் சகித்தால் அது கிறிஸ்துவின் போஜனம். ஏன் கஷ்டம் சகிக்கணும், ஏன் கஷ்டம் சகிக்கணும்னு இந்த ஆவிக்குரிய போதகர்கள் நமக்கு போதனை செய்கிறார்கள். ஏன் நீங்க போராடாதீங்க, சகித்துக் கொள்ளுங்க. ஏன் நீங்க சண்டைக்கு போகாதீங்க, அதை விட்டு மன்னிங்கன்னு சொல்றோம். நீங்க சகிக்கும் போது அது உணவாக எனக்குள்ளே வாழுங்க. நான் இப்ப ஒரு பிரச்சனையை சகிக்கிறேன் என்றால் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு போஜனமாகிறபடியால் அவர் இன்னும் ஆரோக்கியமா எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைக்க செய்தவர் அவருக்கான ஆகாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதன் மூலமாய். அர்த்தம் புரியுதா? கொஞ்சம் ரிஸ்க் தான்ல, புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல.
இதுதான் ஆழமான சத்தியம்ங்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இனி நான் இல்ல, எனக்குள்ள யார் பிழைத்திருக்கிறா? கிறிஸ்து பிழைத்திருக்கிறா. அப்ப இப்ப உயிரோட இருக்கிறது யாரு? கிறிஸ்து. அப்போ நான் என்ன ஆனேன்? நான் பழைய மனுஷன். பழைய மனுஷனை களைஞ்சு போட்டாச்சு. பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். யார் அந்த புதிய மனுஷன்? கிறிஸ்து என்னும் புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். கிறிஸ்து என்னும் புதிய மனுஷனை தரித்து கொண்ட நான் இப்பொழுது நான் அல்ல, எனக்குள்ளே அவரே பிழைத்திருக்கிறார். இப்ப அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் செய்து கொள்ளுகிற எந்த ஒரு காரியமும் அது அவருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் அவருக்கான போஜனத்தை கொடுக்கலன்னா அவர் எனக்குள்ள என்ன முடியாது? வாழ முடியாது. அவர் தொடர்ந்து வாழ்வதற்கு நான் அவருக்கான போஜனம் கொடுக்கணும். அவருக்கான போஜனம் நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது. பேதுரு சொல்லுகிறார், சித்தமானால் நீங்க கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தால் அதுவே தேவ சித்தம், அதுவே தேவனுக்கு போஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஃபாதர் அழகா பாடி இருப்பார், கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நெருக்கப்பட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், ஆமீன், அது கிறிஸ்துவுக்கான போஜனம். இப்ப அவருக்கான போஜனத்தை கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நான் சகிக்க மாட்டேன்னு தட்டி கழிச்சா அவருக்கான போஜனத்தை நான் தட்டி விட்டுட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எனக்குள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு நான் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திற்கு உட்பட்டு நான் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற போது எனக்குள்ளே கிறிஸ்து ஆரோக்கியமாய் வளர்ந்து கொண்டே இருப்பார். அவர் எனக்குள்ள வளர 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கிறிஸ்துவில் நான் வளர்ந்து நிற்பேன். இப்போ எப்படின்னு சொல்றேன், ஒரு கட்டத்துல நான் தெரியவே மாட்டேன், கிறிஸ்து மட்டும்தான் தெரிவார். விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், கிறிஸ்து மட்டும். அதே ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறார் இல்லையா, உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை மட்டும் அழிச்சிட்டோம்னா கிறிஸ்துவுக்குள்ள சுகமாய் வாழ, கிறிஸ்து நமக்குள்ள சுகமாய் வாழ்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் முதலாவது ஒரு வீடு சொன்னேன், அது தேவனுடைய ஆலயம், அது நாம கூடி வருகிற ஆலயம், கூடி வருகிற செப வீடு. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, இந்த கூடாரமாகிய தேவனுடைய வீடு, சரீரமாகிய தேவனுடைய வீடு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இருதயமாகிய தேவனுடைய வீடு. அப்ப இந்த உடலில் நான் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கணும். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த பக்குவமும் அனுபவமும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு அவங்க கிறிஸ்துவுக்காக சொல்லிட்டாங்க. இது புரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இது புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த வீடு என் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும், கண்ணிலையா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், வாயிலையா இருக்கட்டும், சிந்தையிலையா இருக்கட்டும், செயல்களிலையா இருக்கட்டும், நான் சொல்ற அர்த்தம் புரியுதா?
இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு இடத்திலையும் என் பார்வையில, ஏன்னா இந்த வீடு யார் தங்குகிற வீடு? கர்த்தருடைய வீடு. ஆமீன் சொல்லுங்க. என் வீட்டுல எங்கும் அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான். இது கர்த்தர் தங்குகிற வீடு. இந்த வீட்டுல நான் ஒவ்வொரு இடத்துலயும் என் கண்ணு அவர் தங்குகிற வீட்டினுடைய வாசல். அப்ப இந்த கண் எப்படி இருக்கணும்? இந்த கண்ணுல நான் உண்மையா இருக்கணும், இருதயத்துல நான் உண்மையா இருக்கணும், என் சிந்தனையில நான் உண்மையா இருக்கணும், என் செயல்களில நான் உண்மையுள்ளவனா இருக்கணும், என் வார்த்தையில நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். அப்படி மட்டும் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வீட்டில் எங்கும் நாம் உண்மையுள்ளவனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப உண்மையுள்ள மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 9வது வார்த்தை. 25ஆம் சங்கீதம் 9வது வார்த்தை சற்று வேகமாய் வாசிப்போம். நல்ல கவனமா கேளுங்க. இந்த உண்மையுள்ள மனுஷனை ஆண்டவர் சொன்ன ஒரு சாட்சி, இவன் சாந்த குணம் உள்ளவன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என்னாகமம் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆண்டருடைய வீட்டில் எங்கும் அவன் யாரு? உண்மையுள்ளவன். அவன் யாரா இருந்தான்? சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். எங்கும் சாந்த குணம். மோசேட்ட இருக்கிற சுபாவத்தினுடைய முதல் சுபாவம், நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், அவனுடைய முதல் சுபாவம் சாந்த குணம். உண்மையுள்ள மனுஷங்கிட்ட சாந்தம் இருக்கும். ஆமென். இப்போ நான் ஒரு பிரதர் இருக்கிறாரு. பிரதருக்கு நான் ஒரு தப்பு பண்ணல, இல்லை அவரை பத்தி நான் பேசல. ஆனா யாரோ போய் சொல்லிட்டாங்க, உங்களை பத்தி பாஸ்டர் பேசினாரு. இப்ப அவர் கேட்க வர்றாரு, நான் பேசலன்னா நான் நினைச்சுவேன் அமைதியா இருப்பேன். அமைதியா, நான் தான் பேசலையே, நான் ஏன் ஒரி பண்ணிக்கணும்? சாந்தமா சொல்லி, இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். நான் உண்மையிலே என்கிட்ட பிரச்சனை இருந்துன்னு வைங்க, என்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு பாடுபடுவோம் பாருங்க. யார் சொன்னா நீங்க அப்படி யாரும் சொன்னா நீங்க உடனே நம்பிடுவீங்க. ஏன் அந்த பதட்டம்? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா. தமிழ்ல எவ்வளவு அழகான பழமொழி எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா, வருமா. அதனால இருக்க முடியாது. எப்படியாவது தன்னை நிரபராதியா நிரூபிக்கப்படா பாடுபடுவான். நான் சொல்றேன், நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தா நீங்க பாடுபடவே வேண்டாம். உண்மையிலே உங்க உண்மையும் நீதியும் ஒரு நாள் நம்ம இன்னைக்கு பாடணும்ல, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையா திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கணும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசிக்கணும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நம்முடைய நீதி அவரால் வெளிப்படும்.
நான் உண்மையா இருக்கிறேன், என்கிட்ட குற்றம் இல்லைன்னா நான் படாபாடு பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அமைதியா இருந்தா போதும், என்னுடைய நீதியை என் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உண்மை ஒரு நாள் மறைந்திருக்காது, வெளியே வரும். தண்ணிக்குள்ள போய் மூச்சு விட்டாலும் அந்த காற்று வெளியில வந்துடும். நீங்க எதுக்கு பார்த்தியே சிரிச்சீன்னு எனக்கு தெரியும். தண்ணிக்குள்ள போய் மூச்சு விட்டாலும், ஆமா, அது உள்ள இருக்காது. அந்த காற்று குமிழா என்ன செஞ்சிடும், வெளியில வந்துடும். உண்மை ஒரு நாளும் மறைந்திருக்காது. உண்மையை கொண்டு போய் நீங்க எங்க ஒழிச்சு வச்சாலும் ஒரு நாள் அது வெளியே வந்துடும். ஏன்னா உண்மைக்கு ஒரு தன்மை உண்டு. உண்மை வெளிச்சம் போன்றது. வெளிச்சத்தை மட்டும் நீங்க என்ன செய்ய முடியாது, எதை செய்து மறைத்து வைக்க முடியாது. வெளிச்சத்தை நீங்க எங்க வச்சு ஒழிச்சு வைக்கலாம்னு பார்த்தா முடியாது. சின்ன கேப் இருந்தா போதும், அது வழியா வெளியே வந்துடும். ஒரு ஊசி அளவு ஓட்ட இருந்தா போதும், உண்மை அது வழியா, அந்த வெளிச்சம் அது வழியா வெளியில ஊடுருவிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, மோசே கர்த்தருடைய வீட்டிலிருந்து உண்மை உள்ளவன். அவனுடைய குணத்தில் ஒன்று, அவன் சாந்த குணம் உள்ளவன். அவன் யாரு? சாந்த குணம். சாந்த குணம். இன்னைக்கு சாந்தம்ங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி நிறைய பேருடைய பேர்ல தான் சாந்தம் இருக்கு, வாழ்க்கையில சாந்தம் இல்லை. புரியுதா? ஆமா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பேர் தான் சாந்தம். சாந்தம் என்ன? சாந்தம்னு கூப்பிட்டாலே பதில் என்ன? என்ன இல்ல, கொஞ்சம் தண்ணி அங்க இருக்க எடுத்து கூடிய. பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யறது இல்லை, இப்பெல்லாம் யாரும் வாழ்றது இல்லை. இல்லையா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில சொல்லிக்கணும், நாமெல்லாம் பொந்து கோசுக்காரங்கோ. ஆனா பெந்த கோசு இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, இந்த மோசே தேவனுடைய வீட்டுல அவன் சாந்தம் உள்ளவன். சாந்தம் உள்ளவன், அவனுடைய நல்ல குணாதிசயம் சாந்தம். அவன் யாரு? சாந்தம் உள்ளவன். அவன மாதிரி ஒரு சாந்தம் உள்ளவன் அதுக்கு முன்னே இருந்ததில்லை, பின்னே இருந்ததில்லை. சாந்த குணம் உள்ளவனையே ஒரு கட்டத்துல கோபப்படுத்தி மலையை அடிக்க வச்சுக்கிட்டாங்கல்ல நம்ம ஆளுக. மோசேயவே அடிக்க வச்ச நீங்க, நான் இஸ்ரவேல் மக்களை சொன்னேன், நீங்களும் நல்லவர்கள். மோசே அவ்வளவு சாந்தம் உள்ள அவனே கோபப்பட்டு பல்லுன்னு முடிச்சாச்சுட்டான். சீனாய் மலையில ஆண்டவர்கிட்ட பேசி கற்பனை பலகையை வாங்கிட்டு ஐயா அப்படியே வராரு. கீழே வந்தா கண்ட காட்சி அவன் அப்படியே கொந்தளிக்க வச்சிருச்சு. கொந்தளிக்க வச்சு கையில இருந்த கற்பனை பலகையை போட்டு உடைச்சு யாருக்கும் இல்லாம ஆக்கிட்டான். சல்லி சல்லியா நொறுக்கிட்டான். நல்ல கவனமா கேளுங்க. சாந்த குணம் உள்ளவன் அவனையே கோபப்படுத்தி விட்டாங்க நம்ம ஆளு. சாந்த குணம் ரொம்ப அவசியமான ஒரு குணம். ஆவியின் கனிகள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவியின் கனியில் ஒன்று ஒரு சுவை, சாந்தம். ஆமென் சொல்லுங்க. என்னமா சாந்தம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சாந்தமா தான் இருக்காங்களா இல்ல உண்மையிலே நீங்க அமைதியா இருக்காங்களா? சிலர் வாயே திறக்காது. என்னன்னா சிலர் வாயே திறக்காது. நீங்க இன்னும் வெடிகுண்டே போட்டாலும் சரி. பிரசங்கம் கேட்கும் போது நம்ம சாந்தமா தான் இருப்போம். ஒரு அல்லேலூயா வராது, ஒரு ஆமேன் வராது. கேட்டா நாங்கெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்கள். எங்க சாந்த குணம் வெளிப்படணும்? சண்டையும் பிரச்சனையும் சச்சரவும் வர்ற இடத்துல சாந்த குணம் வெளிப்படணும்.
பிரசங்கம் கேட்கும் போது சாந்தமாவே இருக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மையப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சாந்த குணம் உள்ளவனுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வழி தெரியல. வசனம் சொல்லுது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வழி எது தெரியல. ஆனா ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுவார், வழி இதுவே, நீதிலே நடவுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 38 நம்ம படிக்கிறோம் இல்லையா? 32:8 படிக்கிறோம் இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்னைக்கு நமக்கு வழி தெரியல, நடக்க வேண்டிய வழி தெரியல, வாழ வேண்டிய வழி தெரியல, ஊழியம் செய்ய வழி தெரியல, ஆராதிக்கிறதுக்கு வழி தெரியல. நிறைய பேருக்கு ஆராதனைக்கு வருவதற்கு வழி தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வழி அறியாது இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்துல வந்தால் அவர்களுக்கு அவர் வழியை காட்டுவார். நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கே, அடுத்து என்ன நடக்கும் வழி தெரியாம நிற்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்களாய் கர்த்தருக்குள் காத்திருங்க, ஆண்டவர் வழியை வழி காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் டாண்டின் தமிழ் துமிழ் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொன்றையும் நிதானமாய் அடி எடுத்து வைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. வழியை சரியா நடத்தி ஆண்டு கொண்டு போவார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 149 சங்கீதம் 4வது வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரி. அலங்கோலமா இருக்குமா? ஆண்டவர் நம்மை அலங்கரிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும், நம்முடைய எதிர்காலம் அலங்காரமாய் மாறும், நம்முடைய குடும்பம் அலங்கரிக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்காரம் இல்லாத எந்த பொருளுக்கும் விலையே கிடையாது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஆலடியான் பட்டியல போய் நீங்க கருப்பட்டியில உருவாக்குற நல்ல தரமான பொருளை பாருங்க, அதுவே பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணா பேக்கரியில போய் அப்படியே கிரீமும் அது இதுவும் போட்டு அலங்கரிச்சு வச்சிருக்கிறதையும் பாருங்க. இதுல ரெண்டுல எது உங்களை டக்குன்னு கவரும்? கிருஷ்ணா பேக்கரி. ஏன்? ஏன்னா கவர்ச்சி, அலங்காரம். அலங்காரத்துக்கு விலை உண்டு. சரக்கே இல்லாதவனும் இன்னைக்கு விலையுள்ளவனா தெரிய காரணம் ஒரு சின்ன அலங்காரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு சரக்கு இருக்கிறவன் உங்களுக்கு பெருசா தன்னை அலங்கரிச்சுக்கிறதே இல்லை. ஆமா, பெரிய ஆடம்பரம், பெரிய விளம்பரம், பெரிய அது இதெல்லாம் இல்லை. ஆனா அவங்கிட்ட என்ன இருக்கு? சரக்கு இருக்கு. என்ன இருக்கு? சரக்கு இருக்கு. சரக்குன்னா விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? விஷயம் இருக்கு. விஷயம் இருக்கிறவன் ஏன்னா நிறை குடம் புரியுது உங்களுக்கு? ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் அலங்கரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் அலங்கரிக்க விரும்புகிறார். எவ்விதம் அலங்கரிக்க விரும்புகிறார்? ரட்சிப்பினால். ஏன் ரட்சிப்பினால் அலங்கரிக்க விரும்புகிறார் தெரியுமா? ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுகிற உங்களுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசைப்படுறதெல்லாம் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் மாறும். சொல்லுங்களேன். இன்னைக்கு விலை இல்லாததுக்கெல்லாம் அலங்காரம் வச்சு விலை வச்சிடறான். விலை போகாது, வியாபாரத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே 2 பொருளை எக்ஸ்ட்ரா, ஒரு கரண்டியும் ஒரு டம்ளரையும் எக்ஸ்ட்ரா வச்சு ஆஃபர்ங்கிற பேர்ல காலையில வச்சு சாயங்காலம் வித்து போயிடுது. என்ன அப்படின்னா ஒரு சின்ன அலங்காரம், ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர், வேலை முடிஞ்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம் ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூனு. அந்த ஸ்பூனை வச்சு பொருளை வித்து போடுறான். அதுக்கு அலங்காரம் அந்த ஸ்பூன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மள அற்ப பொருட்களால் அல்ல, விலையேற பெற்ற ரட்சிப்பினால் அலங்கரித்து உங்களையும் என்னையும் விலையேற பெற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார்.
ஆண்டவர் மட்டும் அலங்கரிச்சு, ஆண்டவர் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் எப்பவுமே அலங்கரிச்சாருன்னா ஆமீன் அது விலையேறப்பட்டதா தான் இருக்கும். அலங்கரிக்கப்பட்ட எந்த பொருளும் அந்தகாரத்துக்குள் கொண்டு போடப்படுவதில்லை. அலங்கரிக்கப்பட்ட எந்த பொருளும் வீட்டினுடைய குடோன்லயோ ஸ்டோர் ரூம்லயோ கொண்டு வைக்க மாட்டோம். அலங்கரிக்கப்பட்ட பொருட்களை ஷோகேஸ்ல வைப்போம். ஏன்னா இது பார்க்க அழகா இருக்கு. ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட உங்களை பரலோகத்துல முதன்மையா கொண்டு வைக்கணும்னு ஆசைப்படுகிறார். அலங்கரிக்கப்பட்ட பொருட்களே முதன்மையான இடத்தை பெறும். நீங்களும் நானும் ஏன் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுகிறோம் என்றால், பரலோக தேசத்துல தேவனுடைய வீட்டுல முதன்மை ஸ்தானம் பிடித்து அவரோடு கூட அந்த வீட்டுல நாம முதல்ல நிக்கணும். ஆனா எது அலங்காரம் பெறும்? பவுல் சொல்லுகிறார், எது அழகில்லையோ அதுவே அலங்காரம். ஓவர் மேக்கப்பு, ஓவர் மினுக்கலு, ஓவர் நகை, ஓவர் வகையெல்லாம் யாரு போட்டுக்கிறா அப்படின்னு கேட்டா, தங்களை இன்னும் அழகுபடுத்தி காட்ட வேற வழி இல்லை. அழகா இருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து அடிச்சு சோப்பை போட்டு முகத்தை கழுவுதான் சோழி பிடிச்சு. அல்லேலூயா. நான் சொல்லல, எது அழகு இல்லையோ அதை அழகுபடுத்துவதற்கு அலங்கரிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்துல தேவனுடைய பார்வையில அழகற்றவர்கள். ஒண்ணும் இல்லாம கிடந்தோம், வெறுமையா கிடந்தோம், குப்பையா கிடந்தோம். எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறா, அந்தகாரமா இருந்தீர்கள், இருட்டாவே கிடந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு இரட்சிப்பை அருளி, அந்த இரட்சிப்பினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அலங்காரத்தை தருகிறார். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழி பாத்திரமாய் இளங்க செய்யுமே. விலையில்லாம கிடந்தோம், நம்மளை விலையுள்ளதாய் மாற்றி. யாருக்கு வேண்டாம்னு கிடந்தோம், இன்னைக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். ஒண்ணுக்கு ஆகாதவர்களாய் கிடந்தோம், இன்னைக்கு நம்மளை நீதாயா எனக்கு தேவைன்னு கர்த்தர் உங்களை என்னையும் கையில எடுத்துடுகிறார். அல்லேலூயா. விலையில்லாம கிடந்த என்னையும் உங்களையும் விலையுள்ளவர்களாய் மாற்ற அவர் தம்முடைய இரட்சிப்பினால் அலங்கரித்தார். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இரட்சிப்பினாலும் தன்னை அலங்கரிக்கிறவன் விலையேற பெற்றவனாய் மாறுகிறான். அவனுக்கு ஒரு விலை மதிப்பு வந்துருது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு முன்னிலை வந்து விடுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஒருவனுக்குள்ள வந்துட்டான். நானு தஞ்சாவூர்ல ஒரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ண, ஒரு கன்வென்ஷன்ல பேசினேன். அந்த ஊர் பேரை மறந்துட்டேன். அந்த ஊர்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது கழுதையை பத்தி பேசினேன். சரியா? கட்டுகள் என்கிற தலைப்புல பேசினேன். அதுல கழுதையை பத்தி பேசினேன். ஆமா, அதுல கழுதைகள் பல வகையான கழுதைகள் உண்டு. அதுல ஒரு கழுதை இயேசுவை சுமந்த கழுதை. பைபிள்ல ஒரு 3 கழுதை பிரதானப்பட்ட கழுதை, விசேஷமாய் சொல்லப்பட்ட கழுதை 3 கழுதை. ஒண்ணு பிழையாம தூக்கிட்டு போன கழுதை, புரியுதா? அது பேசிச்சு, அது பேசிச்சு. 2வது ஒரு கழுதை இருக்கு, அப்சலோம் கொண்டு போன கழுதை. அது கொண்டு போய் சரியா கர்வாலியில சிக்க விட்டுட்டு போயிருச்சு. சரியா? கர்வாலியில கொண்டு போய் சிக்க விட்டுட்டு போயிருச்சு. யார? அப்சலோம. அது அப்சலோமை சுமந்த கழுதை. 3வது ஒரு கழுதை இயேசுவை சுமந்த கழுதை. இந்த இயேசுவை சுமந்த கழுதை இருக்கு பாருங்க, அதை நான் ஏற்கனவே இங்க சொல்லி கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இயேசுவை சுமந்த கழுதை நேற்று வரைக்கும் ஒரு மூலையில கட்டி கிடந்துச்சு. கவனிப்பார் இல்ல, ஆதரிப்பார் இல்ல, விசாரிப்பார் இல்ல, ஓரங்கட்டி கிடந்த கழுதை இன்னைக்கு இயேசுவுக்கு வேணும்னு சொன்ன உடனே வந்து அவிழ்த்து கொண்டது விட்டுட்டாங்க.
அவிழ்த்து கொண்டு வந்து இயேசுவிட்ட வந்தோடனே இயேசு ஏறி அந்த கழுதை மேல உட்கார்ந்தார் பாருங்க. உடனே இப்ப கழுதை இயேசுவை சுமந்துக்கிட்டு போகுது. நேத்து வரைக்கும் பொதி சுமந்த கழுதை, நேத்துக்கு வரைக்கும் அழுக்கு மூட்டை சுமந்த கழுதை, நேத்துக்கு வரைக்கும் மனுஷனுக்காக தேவையில்லாதெல்லாம் சுமந்த கழுதை, விலை இல்லாததெல்லாம் சும்மா 10 பைசையும் பிரயோஜனம் இல்லாததெல்லாம் சுமந்த கழுதை. இன்னும் சொல்ல போனா மேக்சிமம் கழுதை எதுக்கு பயன்படுத்தப்படுவாங்க? பொதி சுமக்க. அது குறிப்பா அழுக்கு துணி சுமக்கத்தான். நேற்றுக்கு வரைக்கும் கட்டம அழுக்கையெல்லாம் தூக்கி சுமந்துட்டு கிடந்த கழுதை இப்ப இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சது பாருங்க. இப்போ இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சது பாருங்க. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நேற்றுக்கு வரைக்கும் முதுகுல இது சுமந்துக்கிட்டு தெரிஞ்சது அழுக்கு முட்டை. ஆனா இப்ப இயேசுவை இது சுமக்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கு முன்னாடி விரிச்சாங்க பாருங்க. அழுக்கு துணியா நல்ல துணியா? துவைச்ச துணியெல்லாம். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை சுமந்தீங்கன்னா இனி நீங்க அழுக்கு முட்டை சுமக்க மாட்டீங்க, அழுக்கில்லாத வஸ்திரம் உங்களுக்கு ஆகியிருக்கும். இப்போ இது வரைக்கும் அந்த அந்த கழுதை பார்த்ததெல்லாம் அழுக்கு துணி. புரியுதா உங்களுக்கு? அழுக்கு துணி அங்க இருந்து கொண்டு வரும் இங்க அழுக்கு துணியிலேயே பார்த்துட்டு இருந்த கழுதைக்கு இப்ப புது துணி, நல்ல துணி, துவைச்ச துணியா பாக்குது. அல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நேரம் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டவரெல்லாம் இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடை கத்தர் கொடுக்கிறார். ஆமா, சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் பொதுவா என்னை பத்தி எங்கேயும் சொல்ல மாட்டேன். நீங்க இதுவரைக்கும் என் பிரசங்கத்தை நீங்க இவ்வளவு நாள் கேட்கறீல்ல, எங்கேயும் நான் என்னுடைய பழைய கால கஷ்ட நஷ்டங்களை நான் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துக்காக நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேண்ட் கிடையாது, பேண்ட் போடணும்னு ஆசை. எங்க சித்தப்பா பாம்பேல இருந்து வந்திருக்காரு. அவருடைய வேண்டாத பழைய பேண்ட் 2 வாங்கிட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்து தையக்கடையில கொண்டு போய் ஆல்ட்ரேட் பண்ணி அதையே போட்டுக்கிட்டு திரிகிறது அந்த பேண்ட். ஏன்னா காணாதவன் கஞ்சியை கண்டா ஓயாம ஓயாம கோரி கோரி குடிப்பானா. அந்த கதையா அந்த பேண்ட போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். அப்பெல்லாம் இந்த மாதிரி சஃபர் துணி எல்லாம் பார்த்தாச்சுன்னா யாராவே பாக்குறது, எப்படி போட்டுட்டாங்க. சாதாரண வெள்ளை துணி போடுறதுக்கு அப்போ கஷ்டம். அப்படி இருந்த நாட்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில இந்த மாதிரி நல்ல துணி எல்லாம் போட வச்சிருக்காரு. இயேசுவை சுமந்த ஒரே இயேசுவை சுமந்தீங்களா? உங்க வாழ்க்கையில் இந்த குறைவெல்லாம் நிறைவாக போகுது. உங்க ஏக்கமெல்லாம் நிறைவாக போகுது. நீங்க ஆசைப்பட்டதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க வாழ்க்கையில தரப்போகுது. ஆமே. ஒரு காலத்துல உண்மையை சொல்றேன், சோத்திரம், சிலர் தின்பண்டங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கின காலம். இப்ப வேண்டாம் வேண்டாம்னாலும் விடுறது இல்ல. ஒரு தடவை பாண்டிச்சேரி போயிருந்தேன். பலமுறை நாங்க பேசுவேன். அதுல ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே ஒரு 4-5 சகோதரர்கள் ஐயாவுக்கு வைன்னு பீஸ் பீஸா வச்சுட்டான். வச்ச பீஸ் பூரா இம்புட்டு பெருசு. அதுல உப்பு ஏறல, புளி ஏறல, காரம் ஏறல, ஒண்ணு. பீஸ் பீஸா வச்சு என்ன ஒரு பீஸ் ஆக்கிட்டாங்க முடு தண்டில. அவங்க நினைச்சாங்க ஐயா இறச்சின்னா அப்படியே விழுந்துருவாருன்னு. நான் பொதுவே எல்லாமே லிமிட் தான். எனக்கு அது திங்க முடியல, கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு காலத்துல இதே கோழிக்கு ஆசைப்பட்டோம். நம்ம வீட்டுல ஒரு கோழி அறுப்பாங்க. அறுத்தா அப்பனுக்கு வைக்கணும், இளையவங்களுக்கு வைக்கணும், அம்மைக்கு வைக்கணும். அந்த நேரம் பார்த்து சொந்தக்காரன் எவனா விருந்துக்கு வந்துடும், அவனுக்கு வைக்கணும். கடைசியில் நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது அந்த கரையில்லாத அந்த எலும்பு துண்டு தான் கிடைக்கும். அப்ப பிராய்லர் எல்லாம் கிடையாது, நாட்டுக்கோழி தானே. எங்க வீட்லயே 40-45 கோழி எங்க அம்மா வளர்த்தாங்க. எங்க அப்பாவுக்கு எப்பமாவது உற்சாகம் வந்து அவர் உற்சாகமானம் குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு அப்படியே போவாரு. அப்படியே போய் தப்புன்னு புடிச்சு அவர் கையில கிடைச்சிரும். அது நம்ம பிடிக்க போனா ஓடிடும், ஆனா அவர் கையில கிடைச்சிடும். புடிச்ச உடனே தப்புன்னு அந்த கழுத்தை ஒரு திருவிக்கில போட்டுவார். வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும் வைங்களேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல திரும்பி போட்டது என்ன பண்ண முடியும்? ஆர்த்து உரிச்சு சுடு தண்ணியில ஒரு முக்கு ஆம்பட முடியும் பிச்சு போட்டுட்டு சமையல். அது நம்மளுக்கு காணுதான் இருக்கும். அதை இத்தனை பேருக்கு பங்கு வச்சா என்ன கிடைக்கும்? இப்போ
வேண்டாம் வேண்டாம்னாலும் ஆண்டவர் விட மாட்டேங்கிறார், திருப்தியா சாப்பிட வைக்கிறார். நான் இதை எதுக்கு சொல்றேன்? குறைவுகளிலும் இயக்கங்களிலும் விரக்தியிலும் அவமானத்திலும் நிந்தைகளிலும் தேவைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு கிறிஸ்துவை சுமக்கிற போது நிறைவும் நன்மையும் மேன்மையும் உயர்வும் மரியாதையும் வந்து விடுகிறது. நேற்று வரைக்கும் மரியாதை இல்லாதவன இப்போ, நான் உண்மையை சொல்றேன், நான் ரட்சிக்கப்படுறது வரைக்கும் எங்க ஊர்ல எங்க சபையில எங்க அந்த மக்கள் எல்லாம் எங்களை பார்த்தெல்லாம் குடிகாரம் பையன். யார் பையன்? குடிகாரம் மகன் தானே. இப்படித்தான் எங்க குடும்பத்துக்குள்ளேயே நான் குடிகார பிள்ளைங்க. ஆனா என்னைக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டு ஊழியத்துக்கு வந்தனோ, சொன்னா நம்ப மாட்டீங்க, சபையில வந்தா மரியாதை, தம்பி தம்பி, ஏன் நேற்று வரைக்கும் வாடா வாடா வாட போலன்னவங்க எல்லாம் இப்போ இந்த பைபிளை இப்படி தூக்கிக்கிட்டு வாரேன், தம்பி வாங்க எல்லாரும் இருக்கீங்களா, சோத்திரம், அது ஊழியெல்லாம் பரவாயில்ல, போலன்னவங்க எல்லாம் இப்போ வாங்க தம்பி போங்க தம்பி. பாக்குறேன் என்னையா நடக்குது. கிறிஸ்துவ சுமந்தா மரியாதை தானா தேடி வரும். நம்ம கிறிஸ்துவ சுமக்காம தானே நம்ம இன்னும் அவமானப்பட்டு கிடக்கிறோம். அப்ப இயேசுவ சுமங்க சொல்லுங்க பாப்போம். ஆமீன். அவர் நம்மை அலங்கரிக்கிறவர். இப்ப கவனிங்க, இயேசுவ சுமந்துட்டு அந்த போகிற கழுதைகளுக்கு முன்னாடி துணியை போடுறாங்க, குருத்து ஓலைகளை வெட்டி போடுறாங்க, மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க. என்ன அலங்காரம், என்ன பெருமை. இப்போ கழுதைக்கு பயங்கர பெருமை வந்துருச்சு. இவன் மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குது, எவனாவது இனிமே அணுக்கு மூட்டை தூக்கிட்டேங்கிட்ட வருவீங்க பாரு யார் இருக்கா. ஆனா இப்ப சொல்லுங்க, இவங்க வெட்டி போட்ட துணி, இவங்க வெட்டி போட்ட அந்த மரக்கிளைகள், குருத்தோலைகள், துணிகள், இது யாருக்கு போட்டாங்க? ஆனா அந்த போட்டது கழுதைக்கா இயேசுக்கா? அனுபவிச்சதுதான் கழுதை, போட்டது இயேசுக்கு. நீங்க கொடுக்கிற மரியாதை ஒரு சாதாரண மனுஷனுக்கு இல்ல. நாங்க விஷயமே இல்ல, நாங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க எங்களை ஐயா ஐயான்னு மதிக்கிறீங்களே, அந்த மரியாதை எங்களுக்குள்ளது இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐயாவுக்குள்ள. இத நான் என்னைக்கு உணர்கிறேனோ அன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழப்பம் இல்ல. புரியுதா? என் மேல இருக்கிறவருக்காக இவங்க எல்லாம் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, போகும்போது வரும்போது சாய போட்டு கொடுக்குறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க, சரிதானே? ஆமா, அது இது செய்யறாங்க அப்படின்னா அது எனக்கு இல்ல, எனக்கு என்ன நான் சுமக்கிறேன் பாருங்க அவருக்கு. இத நான் எப்ப உணர்கிறேனோ அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இதெல்லாம் எனக்காக்கும், என் திறமைக்காக்கும், என் தாளந்துக்காக்கும், என்னுடைய குணத்துக்காகவும் நான் எப்ப எடுத்துக்கிறேனோ சுவாமி முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை வருதா, அது நீங்க கிறிஸ்துவை சுமந்ததுனால கிறிஸ்துவுக்கு வந்த மரியாதை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறது யாரு? அப்ப இப்ப மரியாதை யாருக்கு வருது? அப்ப நம்ம அந்த மரியாதை அப்படியே நம்ம கையில தரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோங்க, அப்படியே அவருக்கு திருப்பி விட்டுறணும். அதை விட்டுட்டு என் திறமை 4 பேர்த்த சொல்லுங்கன்னா சோழி முடிஞ்சு வச்சிருவார் அடி. ஒருத்தன் அப்படி சொல்லி அடி வாங்கி செத்தான் தெரியுமா? யாரு? ஏரோது. யாரு? ஏரோது பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்தை கேட்ட உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஓ கர்த்தரே பேசுற மாதிரி இருக்கு, நான் மகிமையான பிரசங்கம். நம்மால் உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு பேதையான மனுஷன், கர்த்தர் தான் பேசினாருன்னு மகிமையை கர்த்தர்களை திருப்பி விட்டு இருக்கணும். அவரு உடனே பின்னால நின்று தூதம் வச்சான், ஒரு அட்டி ஸ்பாட்ல புளுத்துருச்சு. அட்டி விழுந்த ஸ்பாட்ல உடம்பு புளுத்துருச்சு. ஆண்டவருக்கு பிடிக்காதது பெருமை, நெட்டிமை, அகங்காரம். ஆண்டவர் வெறுக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சிப்பினால் அலங்காரத்தை கொடுக்கிறார். விலை இல்லாம கிடக்கிற, வேண்டாம கிடக்கிற, பிரயோஜனம் இல்லாம கிடக்கிற
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கையில கொடுத்துட்டா, ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டா, ஆண்டவர் அலங்கரிக்க ஆரம்பிச்சிருவார். அலங்கரிச்சுட்டா இப்ப வெளியில நின்று பாக்குறவனுக்கு என்ன தெரியும்? அலங்காரம் மட்டும்தான் தெரியும். ஆமென். ஏன்னா நம்முடைய பழைய பாவத்தை எல்லாம், சக்கச்சவேறு இருந்த பாவத்தை எல்லாம் ரத்தத்தினால கழுவி உறைந்த மழையை போல, வெண்பனியை போல, அவர் அப்படியே வெண்பஞ்சை போல வெண்மையா மாத்திடுறார். அலங்காரம் நம்முடைய பழையதை எல்லாம் அழித்து விடுகிறது. ரட்சிப்பின் அலங்காரம் இப்ப நம்மளை பாவியாக அல்ல, தேவ பிள்ளைகளாக நம்மளை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாந்த குணம் உள்ளவனுக்கு தேவன், சாந்த குணம் உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? சாந்த குணம் உள்ளவனுக்கு தேவன் ரட்சிப்பினால் அலங்காரம் வைக்கிறார். 147 சங்கீதம் 6வது வார்த்தையை படிப்போம். இன்னைக்கும் சாந்தத்திலேயே தான் முடியும் நினைக்கிறேன். அப்ப சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நான் முதல்ல சொன்ன சாந்த குணம் உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தன் வழியை போதிக்கிறார். இரண்டாவது, சாந்த குணம் உள்ளவர்களை தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். மூணாவது, சாந்த குணம் உள்ளவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க, என்னைக்கு நீங்க இப்படியே கீழே கிடக்க மாட்டீங்க. உங்க குடும்பம் உயரும், உங்க தலைமுறைகள் உயரும், உங்க தலைமுறைகள் உயரும், உங்க வாழ்க்கை உயரும், உங்க எதிர்காலம் உயரும். நீங்க எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல, அல்லேலூயா, உயர்ந்த ஸ்தானங்கள் மே வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ, உயர்ந்த ஸ்தானங்கள் மே வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ. நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து அழகுமா, நம்மள இந்த உலகம் தாழ்த்தி நம்ம பேரை கெடுத்து நம்மளை டேமேஜ் பண்ணி எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்த்துவோம். அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த அளவுக்கு பின்னாலாம் போகாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சொல்லுவார், நான் உயர்த்துறேன்டா உன்னைய. கர்த்தர் தருகிற உயர்வுக்கு முன்னால் அந்த உலகத்துல ஒன்றுமே நிற்க முடியாது. கர்த்தர் ஒருத்தனை உயர்த்த ஆரம்பிச்சுட்டா ஒருத்தனால அவனை தாழ்த்த முடியாது. ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்திட்டா அவருடைய கையில இருந்து நம்மளை பறிக்க முடியாது, தாழ்த்த முடியாது. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். இப்போ இது நான், இந்த பைபிள் தான் நானு, சரியா? இந்த கை கர்த்தருடைய கை. இப்ப இந்த நான் எங்க இருக்கேன்? கர்த்தருடைய கையில இருக்கேன். இப்ப அவருடைய கை என்னை உயர்த்துகிறது. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க என்னைய தாழ்த்தணும் அப்படின்னா, நீங்க என்னைய தாழ்த்தணும்னா கர்த்தருடைய கையை தாழ்த்தினா மட்டும் தாங்க நான் கீழே வருவேன். நான் எங்க இருக்கேன்? நீங்க என்னை தாழ்த்தணும்னு நினைச்சா என்ன தாழ்த்துறதுக்கு நீங்க கர்த்தருடைய கை மேலதான் கை வச்சாகணும். கர்த்தர் மேல கைய வச்சுக்கிட்டு சும்மா ஃப்ரீயா போயிருவீங்க? தாழ்த்த முடியும்? தாழ்த்த முடியும்? சொல்லுங்க. உயர்த்துகிறது கர்த்தர். ஆனா ஆமென், எவ்வளவு தாழ்த்த முடியும். அப்ப கர்த்தர் தருகிற உயர்வுக்கு காத்திருங்க. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருங்க. அடங்கி இருங்க. ஏற்ற காலம் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்னைக்கு அவர் உங்களை அப்படியே உயர்த்துவார். எவனாலையும் தாழ்த்த முடியாது. ஏன்னா அவருடைய கையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. முடியுமா? ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய கையில நமக்கு என்ன உண்டு? உயர்வு உண்டு. யாருக்கு? சாந்த குணம் உள்ளவனுக்கு. உயர்வு வேணுமா? சாந்தமா இருங்க. உயர்வு வேணுமா? சாந்தமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உயர்த்துவா. கர்த்தர் மட்டும் உயர்த்திட்டாருன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது
எல்லா கண்ணுக்கும் எப்படி மாறிடுச்சு? எப்படிங்க இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா கேக்குறாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? எப்படி இந்த ஞானம் வந்தது? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவை பார்த்து எல்லாரும் நினைக்காங்க. நேத்தைக்கு ஒரு போன வாரம் அந்த ஒரு பொம்பளை தண்ணி ஊத்த வந்தவ நீதானே இயேசு கூட கேட்டதுக்கே இருந்தாலும் அந்த தெரிஞ்சு ஓடனா போதா எனக்கு இயேசு தெரியாது ஒன்னும் தெரியாது போதா அப்படின்னு தப்பிச்சு ஓடுனவே இன்னைக்கு எழுமி நின்று பிரசங்கம் என்னன்னு நீங்க கொன்னீங்கடா நாங்க பார்த்தோம்டான்னா என்ன தைரியம் எழும்பி நின்று அவர் பேசுறது. மத்த 11 பேரும் எப்படி பார்த்திருப்பாங்க இவரை? எல்லாம் வாயை புலந்து அப்படியே பார்த்து பேதுரு பேசுறதையும் பேதுருடைய பிரசங்கத்தோட அந்த வீரியத்தையும் பார்க்கும்போது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க பரிசுத்தாவினால நிரம்பி அந்நிய பாஷை பேசின உடனே வந்த மக்கள் சொன்னாங்க, இவர்கள் கல்லாதவர்கள் ஆயிற்று, இவர்கள் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னாலே படிப்பறிவு இல்லாதவன். இவங்களுக்கு தான் படிப்பறிவே கிடையாது. இவனுக்கு எப்படி நம்ம ஊர் பாஷையெல்லாம் பேசுறான்? நம்ம ஊர் பாஷையெல்லாம் பேசுறானப்பா, எப்படி பேசுறான்? உயர்த்துகிற ஒரு கர்த்தராச்சே. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. சிஸ்டர் நீங்களா? நீங்களா? சிஸ்டர் நீங்களா? உங்களை என்னை கர்த்தர் ஆச்சரியக்குரியாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? சாந்த குணத்தோட இருங்க. மற்றொரு வசனத்தை கூட படிப்போம். மத்தேயு 5:5. இன்னைக்கு சாந்தத்தை தாண்ட முடியாது போல இருக்க. இந்த சாந்தமே சாந்தமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:5. ஒண்ணு, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார். 2, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். 3, சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். 4வது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆமென் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் பூமியை சுதந்தரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த பூமியில நமக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு வீட்டை வச்சிருக்காரு. இன்னைக்கு வாடகை வீட்டுல கஷ்டப்படுற உங்களுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை தருவாரு. அல்லேலூயா. நீங்க இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த பூமியில நாம வேண்டாம் பரதேசிகளா வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நம்மளை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறவங்க. இந்த பூமியை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க ஆமென். ஆமா, நீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆமென் சொல்லி அதை உங்களுக்கு சொந்தமாக்கிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பூமியை சுதந்திரிக்க முடியுமா? முடியும். இந்த பூமியில ஆரோக்கியத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். இந்த பூமியில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட படிச்சு நம்ம ஜெபிக்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம் 5வது காரியம் வாசிப்போம். தீமோத்தேயு, அதாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. அல்லேலூயா. என்ன கவனிங்க. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு நான் ஒரு 4 காரியம் சொன்னேன். 1, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார். 2, தம்முடைய ரட்சிப்பை அலங்காரமா கொடுத்து அலங்கரிச்சிருவார். சரியா? 3வது, அவர் உங்களை உயர்த்துவார். 4வது சொல்லுங்க, பூமிய எல்லாரும் சொல்லுங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார், எப்பா
அதனால சாந்த குணத்தை நாடு. சாந்த குணத்தை சாந்த குணத்தை நாடு. ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்படு. சாந்த குணத்துக்கு ஆசைப்படுங்க. அது இயேசுவின் குணம். ஏன்னா இயேசு சொன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னாரா? அப்ப நீங்க சாந்தத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு ஆசைப்படுறீங்க? இயேசுக்கு ஆசைப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த உலகத்தினுடைய காசு குணத்துக்கு ஆசைப்படுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அது மேல ஆசையும் மனசையும் வைக்காதீங்க. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு தேவைன்னு தெய்வத்துக்கு தெரியும். ஆனா நான் இப்படி சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள மற்ற எவைகளின் மீதும் நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, இயேசுவின் மேல ஆசைப்படுங்க. இயேசுவின் மேல மட்டும் உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், இயேசுவின் மேல மட்டும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது, உங்களால பைபிள் வாசிக்காம இருக்க முடியாது, உங்களால தியானிக்காம இருக்க முடியாது, ஆராதனைக்கு வராம இருக்க முடியாது, உங்களால வந்து ஆவியில நிரம்பாம இருக்க முடியாது. கிடைச்ச நேரம் எல்லாம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தீங்க, பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் மேல ஆசை வந்துருச்சு. இயேசுவின் மேல ஆசை வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 1,00,000 ரூபாய் பொருள், 1,00,000 ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பொருள் 1,00,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஆஃபரா கிடைக்குது. அதுக்கு உங்க கையில காசு இல்லை, ஆனா அதை எப்படியாவது வாங்கிடணும் ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? எங்கெல்லாம் கிடைக்கிறதோ கிடைச்சதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எடுத்து சேவ் பண்ணுவீங்க. அந்த 1,00,000 சேர்க்கறதுக்கு என்னென்ன பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபடுவீங்க. கரெக்டா? இயேசுவின் மேல மட்டும் ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், இயேசுவை அடையும்படிக்கு, அவரை அடையும்படிக்கு என்ன பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆவிக்குரியது அல்லாத எந்த காரியத்துக்கு நம்ம இடப்பட மாட்டோம். ஆவிக்குரியது அல்லாதவர்களோடு நம்ம சேர மாட்டோம். ஆவிக்குரியது அல்லாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஆவிக்குரியது அல்லாதவர்களோடு பழக மாட்டோம். ஆவிக்குரியது அல்லாதவர்களோடு நாம் என்ன செய்ய மாட்டோம்? உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர்களோடு அதிக பழக்கத்தை வைத்துக் கொள்ள மாட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய பழக்கம் எல்லாம் எங்க வந்துடும்? ஆவிக்குரியவர்களோடு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம யாரோடு சேருகிறோமோ அவர்களை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை மாறும். நீ உன் நண்பனை சொல்லு, நான் ஒண்ணு சொல்றேன்னு வாங்க. நம்முடைய நண்பர்களாய் நம்ம யாரை மாத்திக்கும்? பள்ளிக்கூடத்தில் நல்லா படிச்சு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற பிள்ளை யாரோட சேர்ந்துரும்? நல்லா படிக்கிற பிள்ளையோட தான் சேரும். ஆமா சொல்லுங்க. அப்ப நம்ம நல்ல ஆவிக்குரியவர்களா தேவனை அடையணும்னா யாரோட மாறிடுவோம்? நம்ம வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். இது எதனால? இயேசுவை நாடுகிறதுனால. அவரே சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். சாந்தத்தை நாடுங்கள். சாந்த குணத்தை நாடுங்க. நாட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால என்ன செய்ய முடியாது? அமர்ந்திருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது, பைபிள் வாசிக்காம இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் இன்னைக்கு உள்ள பைபிளே படிக்கல பாஸ்டர் அப்படின்னா அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் மேல இருந்த ஆசை குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் மேல இருந்த ஆசை குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் மேல இருந்த ஆசையை மட்டும் குறைச்சிடாதீங்க, ஆண்டவர் ஆசைப்படுங்க. ஆமென். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், நான் என் அரண்மனையை ஃப்ரீயா விட போறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். இந்த ஊர் மக்கள் அரண்மனையும் அரண்மனையில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்க எடுத்துக்கலாம், அது எடுத்தவனுக்கு அது சொந்தம். ஒரு குறிக்கப்பட்ட நாள், ஒரு டேட் சொன்னார், அந்த தேதியில் அரண்மனை வாசல் திறக்கப்படும். ஊர் மக்கள் யார் வேணாலும் வந்து என்ன செய்யலாம், நீங்க அரண்மனையில வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உடனே அவன் வீட்டுக்குள்ள இருந்து பிளான் போட்டான், டேய் நம்ம வீட்டுல கட்டில் இல்ல, ராஜாவோட கட்டில் நல்லா இருக்கும், தூக்கிட்டு வந்துடலாம்டா. டியூரோ பிளக்ஸை விட சூப்பர் பிளக்ஸ் போட்டு மெத்த வச்சிருக்காரா, ராஜா மெத்தையை தூக்கிட்டு வந்துடலாம், ராஜாவோட சேரை தூக்கிட்டு வந்துடலாம், ராஜாவோட தேரை தூக்கிட்டு வந்துடலாம். இப்படி ஆள் பிளான் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கிறான். அந்த நாளும் வந்துச்சு. அந்த நாள் வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? கேட்டு திறந்தாங்க. திறந்த உடனே எல்லாம் முண்டி அடிச்சு அரண்மனைக்குள்ள ஓடியாச்சு. எல்லாரும் ஓடி ஆளுக்கு கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு நிக்கிறான். அவன் என்னென்ன எவ்வளவு எடுக்க முடியுமோ அதுல எடுத்துட்டு நிக்கிறான். ஒருத்தங்க சேர் எடுத்தா, ஒருத்தன் மெத்தை எடுக்கிறான், ஒருத்தன் மெத்தை எடுத்தா, ஒருத்தன் போய் பண்ட பாத்திரங்களை தூக்குறான், அங்க இருக்கிற வஸ்திரங்கள்
பொருள் எடுக்கிறான். அரண்மனையில இல்லாத பொருளா, எல்லாம் அலங்கார வஸ்துக்களா இருக்குமே, அவன் போய் என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் எடுத்தான். ஆனா ஒருத்தன் மட்டும் எதுவுமே எடுக்காம கையை கட்டி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே நின்னான். ஒருத்தன் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னான். இத ராஜா கவனிக்கிறார். என்னடா, வந்தவனெல்லாம் எல்லாம் எடுக்கிறான், கிடைச்சது அவன் கைக்குள்ள வைக்க முடியாம அப்படியே எடுக்கிறான். நான் இந்த காட்சியை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. கேரளாவில் அடக்க ஆராதனைக்கு போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். கேரளாவில் ஒரு சம்ஸ்காரம், அதாவது ஒரு அடக்க ஆராதனைக்கு போனீங்கன்னா, அடக்க ஆராதனை முடிஞ்ச உடனே பொதி கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு சின்ன பார்சல் கொடுப்பாங்க. அந்த பார்சலுக்குள்ள ஒரு எக் பப்ஸ் இருக்கும், ஒரு பிரிஞ்ச் ரோல் இருக்கும், ஒரு பழம் இருக்கும், ஒரு உளுந்த வடை இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 ஐட்டம் உள்ள இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு டீயும் கொடுப்பாங்க. நம்ம ஆளுக அடக்காராதனை முடிஞ்ச உடனே இந்த கையில ஒரு பார்சல், இந்த கையில ஒரு பார்சல், இங்க 2, இங்க 2, இதெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கும். என்னது கேட்டா இது மச்சனுக்கு, இது வந்த எங்க அண்ணனுக்கு, ஆதி பிள்ளைக்கு, இது எனக்கு, இப்படியே தூக்கிட்டு நிற்பாங்க. இதே மாதிரி அரண்மனையில எல்லாத்தையும் ஆளுக்கு எடுத்து அங்கங்க வச்சுட்டு நின்று இருக்கிறான். ஆனா ஒருத்த மட்டும் எதுவுமே எடுக்கல, பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இத ராஜா பார்க்கிறார். என்னையா இவன் சரியான கேடையனா இருக்கான், எல்லாவனும் எல்லாம் எடுக்கும்போது இவன் மட்டும் ஒண்ணுமே எடுக்காம எடுக்கிறவனை பார்த்துக்கிட்டு இருக்கானே, எடுக்கிறவனை பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஏன்பா நீ ஒண்ணு எடுக்கலையா? போறங்க, எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்ச உடனே இவன் கேட்டான், எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். இனி ஏதாவது இருக்கா? இல்ல. எல்லாரும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டான். சரி, இப்போ நான் ராஜாவை எடுத்துக்கிறேன். எனக்கு ராஜா. எல்லாரும் சிரிச்சான். ஆட பைத்தியக்காரன், அந்த ஆளே இருந்ததெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஓட்டாண்டியா நின்றுட்டு இருக்கான். போய் ஏதோ இதுல இருக்கிற ஒரு பொருளை எடுத்தா கூட யூஸ் ஆகும். அந்த ஆளை எடுத்துட்டு போய் என்ன பண்றதுக்கு? போய் ராஜாவை பிடிச்சிட்டான். ராஜா சொன்னார், தம்பி இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நானு என்ன எடுக்கிறது உனக்கு கஷ்டம். நான் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடணும்னா 10 வகை வச்சு அதுல எது பிடிச்சிருக்குன்னு டேஸ்ட் பார்த்து தான் நான் ஒரு வகை சாப்பிடுவேன். ஒரு ட்ரெஸ் போடணும்னா 10 ட்ரெஸ் எடுத்து அதுல எது போடணும்னு செலக்ட் பண்ணி அதுல 10ல ஒண்ணுதான் நான் போடுவேன். சரியா? நீ என்னைய வச்சு நீ மேய்க்கிறது யானையை கட்டி சோறு போட்ட மாதிரி, உனக்கு ரொம்ப கஷ்டம். அதை பத்தி நீயே கவலைப்படப்படாது, பேசாம இருங்க. இப்ப ராஜாவை எனக்கு சொந்தம் அப்படின்னு பிடிச்ச உடனே சொன்னா, எல்லாம் கையில வச்சிருக்கிற அத்தனை இங்க வாங்கிறான். ஏண்டா ராஜாவை எனக்கு சொந்தம், ராஜாவுக்குள்ள அத்தனை எனக்கு சொந்தம். இயேசுவை யாரெல்லாம் சொந்தமாக்குகிறீர்களோ அவருக்குரியது அத்தனை உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஆகவே நீங்கள் ஆண்ட குணத்தை நாடுங்கள். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னார். ஆமென். சகல அதிகாரமும் நீங்க உடையவர்களாய் மாறணுமா? இயேசுவை சொந்தமாக்கிக்கொள்ள. இயேசுவை யாரெல்லாம் சொந்தமாக்குறீர்களோ உங்களுக்கு சகலமும் சொந்தமாய் மாறும். கண்களை மூடுமா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு என்னால சாந்தத்தை மட்டும்தான் பேச முடிஞ்சது. இந்த ஒரு பாயிண்ட் தான் என்னால பேச முடிஞ்சது. எல்லாம் கண்களை மூடும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி சாந்த குணத்தோட மோசையை போல என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நிகிரகம் செய்யும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சாந்த குணம் செயல்படட்டும். சாந்த குணத்தினால் வருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வதித்து கனப்படுத்தும். நோய் நொடிகளுக்கு நீங்கள் ஆக்கி, தீமைக்கு விலக்கி, சகல ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு, நேர்மையான நன்மைகளை கட்டளையிட்டு உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். மகிமையாவது எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா.